எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்து சுண்டக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டயபெட்டிக் ஸ்பெஷல். ஸோ வெல்கம் டு இந்துஸ் குக்கிங் சேனல் மகாபெரிவா _97. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், சேனலை தொடங்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 2 ஸ்பூன், இது வந்து இட்லி மாவு இருக்கு இல்லையா, வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த இட்லி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போகிறோம். 2 டீஸ்பூன் சுண்டைக்காய் வற்றல், இது பொடி பண்ணி வச்சுக்கணும். உப்பு, பெருங்காயம், ஜீரகம், அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் வற்றல் வந்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், பவுல் எடுத்துட்டுருக்கேன், கடலை மாவு போட்டுருக்கேன், கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் இட்லி மாவு, சுண்டைக்காய் வற்றல் பொடி. இது வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும், டயபெட்டிக்காரங்களுக்கு ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும். பெருங்காயம் பொடி, உப்பு பாருங்கள், உப்பு, ரெட் சில்லி பவுடர், சீரகம், கொஞ்சம் எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து இதில் வந்து சோடா ஆட் பண்ணுறதில்லை. நான் பாருங்கள், எண்ணெய் ரெடியாக வச்சுட்டுருக்கேன். நான் ரொம்ப வந்து சுண்டைக்காய் சேர்த்தோம்னா கசந்துரும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிங்கோ. இது வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஸ்நாக். இது கொஞ்சம் வாட்டரால் பஜ்ஜி பதத்தும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்றேன், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பஜ்ஜி பதமாக மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சுண்டைக்காய் வற்றல் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிபி கண்ட்ரோல் பண்ணும், சுகர் கண்ட்ரோலாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வயிற்று பூச்சியெல்லாம் வந்து வெளியேற்றிடும். ஸோ இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எல்லாமே கொஞ்சம் ஓமம் சேர்த்திக்கிறேன். நான் ஸோ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எண்ணெயும் காஞ்சிடுச்சுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பஜ்ஜி மாதிரி போட வேண்டியதுதான். பாருங்கள், கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், கொஞ்சம் வெந்துட்டு நமக்கு வந்து இந்த வாழைக்காய் பஜ்ஜி, இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாதிரி கரெக்ட் ஷேப்பில் இருக்காது, இந்த மாதிரி வரும் பஜ்ஜி. ஏன்னா நம்ம பொடி தான் அதில் போடுறோம். நம்ம கொஞ்சம் வேகட்டும். ஸோ சுண்டைக்காயில் வந்து மெடிசினல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த சுகருக்கு ரொம்ப நல்லது இது.
ஸோ அதுக்கப்புறம் இந்த சுண்டக்காய் இதில் வந்து தயமின் ரிபோஃப்ளோவின் இருக்கிறதுனால வாய் புண்ணும் வராமல் இருக்கும். சொல்லிகிட்டே போகலாம், இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸை சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். ஸோ பஜ்ஜி நல்லா வெந்துச்சு. பாருங்கள், சுண்டக்காய் பஜ்ஜி ரெடி. நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். சுண்டக்காய் வட்டல் பஜ்ஜி ரெடி. ஸோ சைட் டிஷ் வந்து நெல்லிக்காய் தொக்கு. ஸோ என்னோடய சேனல் மகாபிரிவா _97 இந்துஸ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.